எங்க மாடி தோட்டத்துல தானாவே முளைஞ்ச சுண்டக்காய் செடி இது. இது ஏற்கனவே கொஞ்சம் இந்த மாதிரி செழிப்பா இல்லாத இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இப்ப என்ன பண்ணேன்னா, ஆடிப்பட்டத்துக்கு மண் கலவை கலக்கும்போது இதுல இருந்து ஒரு பாதி அளவு மண்ணை எடுத்துட்டு புது மண் கலவை நிரப்பினேன். இடத்த இது வந்து கொஞ்சம் மாத்தியும் வச்சிருக்கேன். இப்ப இந்த மதில் ஓரமா வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, இது புதுசா நிறைய பூ பூத்திருக்கு பாருங்க. பார்க்கவே இது எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்திலே இந்த கலர் காக்கட்டான் செடி பாருங்க. இது ஒரே ஒரு ஸ்டெம்மு தான் இதுல இருந்து வந்திருக்கு. இந்த ஸ்டெம்முல எவ்வளவு பக்க கிளையில எவ்வளோ எல்லாத்துலயுமே வெறும் அரும்பா வச்சிருக்கு பாருங்க. இது வந்து பூ பறிக்காம விட்டுட்டா இந்த செடியில வந்து பூ பூக்கிறத பார்க்கவே ஒரு அழகா இருக்கும். இது வந்து என்ன ஒரு டிப்புன்னு சொன்னா, அரும்பு விடுதுன்னா ஒரு கொத்துல வந்து ஒரு 8 அரும்பு விட்டுருக்கோம். அப்படியே முடிச்ச உடனே எல்லாம் பூத்து முடிச்ச உடனே அப்படியே இதை கட் பண்ணி போட்டுடணும். நிறைய அந்த மாதிரி அரும்பு இருக்கும். அடுத்தது இந்த காட்டுறோம் இல்லையா, இந்த ரெட் கலர்ல இருக்க அரும்பு வந்து இன்னும் 2 நாள்ல பூத்துரும். இது மாதிரி எல்லாத்துலயுமே அழகா நிறைய பூ விடும். எல்லா பூவுமே ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு ஒரு அழகு இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த பூவுக்கும் ஒரு அழகு இருக்கு.